வணக்கம். நான் டாக்டர் ராமநாதன் லட்சுமணன். 2026 மே மாதம் 27 ஒரு சின்ன வலிகள் நிறைந்த ஒரு சின்ன வீடியோ உண்டு. நேற்று எதேச்சையாக நான் நான் முக புத்தகம் ஒன்றுல ஒரு கை விளத்தோட இல்லாத ஒரு அண்ணா ஒருத்தருக்கு நான் அந்த படத்தை எடிட் பண்ணிட்டு நான் இதுல போடுறேன். உங்களுக்கு அண்ணா ஒருவருக்கு அரிசி மூட்டை கொண்டு கொடுக்கிறபடி ஒரு படம் ஒன்றை முன்னாள் போராளி ஒருவருக்கு உதவி செய்தேன். அரிசி மூட்டை ஒன்று கொடுக்கிறபடி ஒரு படம் ஒன்று நேற்று முகப்புத்த ஊடகங்கள்ல பார்த்தேன். அண்மைய தினங்கள்ல உங்களுக்கு தெரியும், 2024 ஜூன் மாதத்துல இருந்து இந்த அரசியலுக்கு வந்த டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா என்பவருக்கு புலம்பெயர் மக்கள் 2-3 கோடி காசு கொடுத்திருக்கிறார்கள் என்கிற விடயம் அண்மைய தினங்கள்ல கற்றுக்கு 3 கோடி 4 கோடி காசு அவர்கிட்ட BYD C-Line 6 வேண்டி இருக்கிறார். அதுக்கு பிறகு சம்பத் பேங்க்ல 1,70,00,000 அவர் யாருக்கோ டிரான்ஸ்பர் பண்ணி இருக்கிறார். அது பிறகு இதுல இங்க வெளிநாட்டுல போய் நிக்கல, இப்ப யூரோப்ல போய் நிக்க அவருக்கு கிட்டத்தட்ட 40-50 லட்சம் ரூபாய் காசாக கொடுக்கப்பட்டது. அவர்கிட்ட 15 கோடி பெறுமதியான சொத்துக்கள் இருக்கிறது. பெரிய விழான்ல 2 காணி வச்சிருக்கிறார். ஒன்று 36 பரப்பு காணி, இன்னொன்று 8.25 பரப்பு காணி கோயிலுக்கு போக. 2 காணி வச்சிருக்கிறார். இவர் ரேஸ் என்ற ஒரு வாகனம் ஒன்று முதல் எடுத்து வச்சிருந்து போட்டு இப்ப அதை வீட்டை வச்சு கொண்டு இன்னொரு BYD C-Line 6 எடுத்திருக்கிறார் 2,53,00,000. சோ இவர்கிட்ட இந்த இவ்வளவு காசு மங்கால வந்தது. எலெக்ஷன் நேரம் இவர் 1 கோடிக்கு மேல செலவழிச்சேன்னு சொல்லி இருக்கிறார். சோ இந்த காசெல்லாம் இப்படி வந்தது. இது ஒரு பக்கம் இருக்கிற கேள்வி. சரிதான், உங்களுக்கு இருக்கிற அதே கேள்விதான் எனக்கும் இருக்குது. 2வது கேள்வி சீமான் என்கிறவரை இவர் ஏன் எதிர்க்கிறார்? திட்டமிட்டு பிளான் பண்ணி இவரை சீமானை எதிர்க்கிறதுக்கு இவரை அனுப்பி இருக்கிறாங்க என்றால் யாரோ காசு கொடுத்துதான் இப்ப சீமான்ட்ட குரலையே வழியால காணலையா அவங்க சொல்றாங்க. ரொம்ப தெரியா தூக்கு போட்டாங்க நிறையா போய் பாருங்கடாப்பா. சீமான் என்கிறவரை உடைக்கிறதுக்கு ஜாழ்ப்பாணத்துல இருந்து இவரை அக்கி இருக்கிறாங்க. ஏன் இவர் சீமான உடைக்கிறார்? ஏன்னா இவர் தனக்கு வெளிநாட்டுல இருந்து இந்தியாவோட சீமானுக்கு போற காசுன்ற ட்ரக்க உடைக்கிறதால அது நேரம் இவருடைய பேங்குக்கு வருமண்டி இவர் எதிர்பார்க்கிறார். சரி, இதுவும் இப்ப அண்மைய தினங்கள்ல சமூக ஊடகங்கள்ல கதைக்கப்படும். 3வது விடயம் கதைக்கப்படுற என்னென்றால் சிவாஜிலிங்கம் அண்ணன் நான் என்ன போய் பார்க்கல, பார்ப்போம். சிவாஜிலிங்கம் அன்னைக்கு இவர் தன்னுடைய புத்தகத்துல முதல்ல பகிர்ந்து கொண்டார் 6வது காசு போடுங்கடான்னு. அதுக்கப்புறம் லைவ்ல சொன்னார் சிவாஜிலிங்கம் அண்ணிட்ட போடுற காசுகளை எந்த பொக்கெட்டுக்கு போடுங்கடா, அவற்ற பொக்கெட்டுக்கு. அவர் அதை கொடுக்கறதாக லைவ்ல இருந்து இந்த சில மனநோயாளிகள் சமூக ஊடகங்கள்ல இந்த தேவசான் குணசிங்கம் என்கிற சில மனநோயாளிகள் விகாச்சிருக்கார். சோ அதாவது இது இன்னொரு கதை. இதேதான் இந்த சமூகத்துல நடந்து கொண்டு கேட்டுக்கொள்ளும். அதுக்கு பிறகு இப்ப ஒரு சில கோழிக்கள்ளர், அதாவது ஒரு பிரதேச சபையிட்ட பிரதி தவிசாளர் ஒரு கோழிக்கல்லனாக இருந்தா அந்த பிரதேச சபையில இருக்கிற கோழி எல்லாத்தையும் ஜோதிச்சு பாரு. நான் இவ்வளவு பயத்தோட வாழ் பண்ணேன். ஒரு பிரதேச சபையினுடைய தவிசாளர் ஒரு கோழி கல்லனண்டா, டேய் நீ ஒரு பெரிய கல்லு கண்டா பரவாயில்லடா. ஒரு நகை களம் எடுத்த கல்ல அல்லது ஒரு என்ன சொல்றது ஒரு பெரிய கோடிக்கணக்காக கல் எடுத்த கல்லுண்டா கொஞ்சம் சொல்லணும். உன்னை பார்த்து பயப்படலாம். மண்டே உள்ள கல்லன் வெறியில கோண்டாவில ரங்கி கோழி களம் எடுக்க போய் வீட்டுக்குள்ள போய் வெளிநாட்டுக்காரர் ஆண்ட வீட்டுக்குள்ள போய் அவன் வச்சிருந்த சாராயத்தை குடிச்சு போட்டு அங்கேயே டொய்லெட்டுக்குள்ள விழுந்து படுத்து கிடந்ததுகளை பிடிச்சு அடிக்காம மன்னிச்சு போலீஸ் ஸ்டேஷனுக்கு கொடுக்காம விட்ட குடும்பமும் இருக்கு. அந்த கதையில உங்களுக்கு தெரியும். சோ இந்த கோழிக்கள்ளன் சொல்றாங்கன்னா சிவாஜிலிங்கத்தினுடைய காசை அர்ச்சுனா தன்னிட கேட்டு ஓகே போடுங்களா, வேணா போடுங்க, யாரும் வேணா மாட்டேன், இந்த அக்கௌண்ட் நம்பர்கள் இருக்கும், சிவாஜிலிங்கத்தின் காசை நான் போடுவோம். சோ இது 4வது விஷயம். 5வது தான் கொஞ்சம் உங்களுக்கு வலிக்கும். ஒரு அண்ணா அவருடைய படம் கை இவ்வளவுதான், இவ்வளவுக்கு இங்கால இல்ல, கண்ணு தெரியான்னு நினைக்கிறேன் நான். பெரும்பாலும் ஒரு பிரபல சட்டத்தரணியும் அதே நேரத்துல அரசியல்வாதியுமான மாம்பழத்துல கேட்டு சவராசா அரிசி மூட்டை கொடுக்குற ஒரு போட்டோ. இங்க பாத்தீங்கன்னா எங்களோட சமூகம் எங்க விடுதுன்னா 3 அரசியல்வாதிகளுக்கு அள்ளி அள்ளி கொடுத்திருந்தது எங்களுடைய சமூகம். 1 அர்ச்சுனா ராமநாதன் ஒரு 5 கோடி கிட்ட சனம் கொடுத்திருக்குமே, என்ன 5 கோடிக்கு மேல காசு. சிவாஜிலிங்கத்துக்கு
65 லட்சம் தான் வந்திருக்காம, இன்னும் 5 லட்சம் தேவையாம். அதே மாதிரியாவது போடுங்க. வடிவா தானே தமிழ்ல சொல்றேன். சரி, அடுத்தது பாத்தீங்க என்றால் இந்த உமாகரன் ராசையா போன்ற ராவணாண்ட அமைப்புகள்ல உதவி செய்யற அமைப்புகள் நடத்துறாங்க. உமாகரன் ராசையா 3. அடுத்தது சிவாஜிலிங்கம், நான் மற்ற சீமான் என்று சொல்லப்படுகிற இந்தியாவினுடைய ஒரு ஆமை குஞ்சு. சோ இவங்களுக்கெல்லாம் அள்ளி கொடுக்கிற சமூகம். ஏன் ஏழைகளுக்கு, அதை விட நான் சொல்ல விரும்பல, இந்த யூடியூபர் பேரலை சொல்ல விரும்பல. சில பொம்பளை பிள்ளைகள் யூடியூபரா இருந்து கொண்டு விட்ஸ்கார் எல்லாம் வேண்டி ஓடித்திருது. அதை நான் கதைக்க விரும்பல. பாவம், ஏதோ ஒரு ஒன்டர்பிரினர்ஷிப்ல உழைச்சிட்டு போயிட்டோம், அது பரவாயில்ல. சோ நாங்க வேற யாரும் கொடுத்த பற்றி கதைக்க இங்க விரும்பல. இங்க அர்ச்சுனா ராமநாதனுக்கு 10 கோடி கொடுத்த வெப்பமன் எல்லா சனமும் ஆளாளுக்கு 1 கோடி படி 10 பேர் 10 கோடி கொடுத்தவன். சோ அர்ச்சுனா ராமநாதனுக்கு 10 கோடி கொடுக்குறீங்க. வேற யாரோடையும் கதைக்கவே இல்லடா ஆசா. அர்ச்சுனா ராமநாதனுக்கு 10 கோடி கொடுக்குறீங்க. காசா, வெளிநாட்டு காசு 86 18 0 32 95 என்னுடைய பேங்க் அக்கவுண்ட். அதுல 10 கோடி வந்திருக்கு. சரிதான். இங்கால பேங்க் அக்கவுண்ட் ஆயிட்டு, இங்கால ஒரு கண்ணில்லாத ஒரு கையில்லாத உண்மையாவே போராட்டத்துக்கு அர்ச்சுனா ராமநாதன் என்ன செஞ்ச இந்த போராட்டத்துக்கு ஒன்றுமே செய்யலடா. அவன் படிச்சு டாக்டரா சம்பளம் 2.5 லட்சம் உழைச்சு கொண்டு தண்டை வேலை இருந்தான். அது அர்ச்சுனா ராமநாதனுடைய இந்த கதை. இந்த பக்கம் தராசுல நிக்க போறது 2 கண்ணும் தெரியாத ஒரு கையிலே நிக்கிறன் கையில்லாத இந்த அண்ணா. சரிதானே? ஏன் உண்மையாக போராடிய இந்த போராளி இந்த வரைக்கும் ஏழையாகவே இருக்கிறேன். நான் இம்பராசா பற்றி கதைக்க வரேன். சரிதானே? உண்மையாக தமிழீழத்துக்காக போராடி இந்த போராளி இன்றைக்கும் ஒரு அரசு மூட்டைக்காக கஷ்டப்படுறார். ஏன் இந்த அரசியல்வாதி என்று சொல்லிக் கொண்டிருக்கிற அர்ச்சுனா ராமநாதனார்களுக்கு கோடிக்கணக்கில் காசு போகுதுன்றதுதான் என்னுடைய கேள்வி. கோடி 10 கோடி சும்மா அடிச்சு 15 கோடி காசை ஏன் பொதுமக்கள் கொடுத்தார்கள் அர்ச்சுனா ராமநாதனுக்கு? ஏன் இந்த உண்மையாகவே போராட்டத்துல இருந்து கை கால் கண்ணெல்லாம் இழந்து, கையில் கால் இல்ல எத்தனையோ போராளிகள் இருக்கிறாங்க. ஏன் இந்த போராளிகளுக்கு ஒன்றுமே கொடுக்காத சமூகம்? ஏன் இந்த விடுதலை புலிகளுடைய உண்மையான ரத்தங்களாக இருக்கிறவர்களுக்கு ஒன்றுமே கொடுக்காத சமூகம்? ஏன் இந்த போலி அரசியல்வாதிகள், அர்ச்சுனா மாதிரியான போலி அரசியல்வாதிகளுக்கு 10-15 கோடி என்று கொடுக்கிறது என்றதான் இப்ப இருக்கிறது பெரிய பிரச்சனை. இந்த பாயிண்ட்ல அடுத்த கேள்வி ஒன்று கேட்கணும். விடுதலை புலிகளுடைய போராட்டத்தை உண்மையாக முன்னெடுத்து செல்றது யார்? இந்த போராளிகளா? இந்த அர்ச்சுனா ராமநாதன் போன்ற கபோதி அரசியல்வாதிகளா? நான் இங்க சிவாஜிலிங்கத்தை பற்றி காய்க்கல, தனி அர்ச்சுனா ராமநாதன் மாதிரி தான் காய்க்கு. சோ இந்த அரசியல்வாதிகளா? சாணக்கியன், சுமந்திரன் போன்ற இந்த அரசியல்வாதிகள் தான் உண்மையான தமிழீழ விடுதலை போராட்டத்தை, தமிழீழத்தை நேசிக்கிற அரசியலை கொண்டு போறாங்களா? இல்ல அது கண்டே தலையையும் கொடுத்து, கையையும் கொடுத்து, காலையும் கொடுத்து, பிள்ளையும் கொடுத்து, மனசையும் கொடுத்து, கண்ணையும் கொடுத்து, உடம்பையும் கொடுத்த இந்த போராளிகள் நேசிக்கிறார்களா? இந்த அரசியல்வாதிகள் நேசிக்கிறார்கள்? 2 பேருமே இல்ல தானே. சீமானா விடுவோமே, சீமான் பக்கத்து நாடு, நம்ம ஊர்ல இருக்கிற சண்டையை போது பிடிப்போமே. சோ இங்க ஏன் இந்த போரால பாதிக்கப்பட்ட இந்த ஏழைகளுக்கு கொடுக்கறதுக்கு தவறுகிற எங்களுடைய மனம் ஏன் இந்த அரசியல்வாதிகளுக்கு அள்ளி அள்ளி கொடுக்குது என்ற என்னுடைய கேள்வி. ஒட்டுமொத்தமாக ஒரு நலிந்த, சிதைக்கப்பட்ட, கற்பழிக்கப்பட்ட, ஒரு என்ன சொல்ற புதைக்கப்பட்ட, குட்டியூராக்கப்பட்ட ஒரு சமூகத்தை பார்க்க வேண்டிய பொறுப்பில்ல புலம்பெயர் மக்கள் ஏன் அந்த சமூகத்தை இந்த பக்கம் ஏன் அந்த சமூகத்தை ஒதுக்குறாங்க? ஏன் இந்த போலி அரசியல்வாதிகளை தூக்கி வச்சு கொண்டு தலையில கொண்டாடுறாங்கன்றதான் என்னுடைய மன நீதியான கேள்வி. சோ இங்க ஒரு பிள்ளைய விடுதுன்றத ஒரு அரசியல்வாதியாவே நான் உங்களுக்கு சொல்றேன். இந்த அரசியல்வாதி அர்ச்சுனா ராமநாதனா இருக்கட்டும், இந்த சீமானா இருக்கட்டும், இந்த சிவாஜிலிங்கமா இருக்கட்டும், இவர்களுக்கு கொடுக்கிறதா உண்மையான தமிழர்களுடைய கடமை? இந்த ஏழைகளுக்கு கொடுக்கிறதா உண்மையான கடமை? இந்த பெண்களுக்காக போராடினவர்களுக்கு கொடுக்கிறதா உண்மையான கடமை? இந்த 2 விஷயத்திலையும் நீங்கள் தான் பதில் சொல்லுவோம். ஆனா நான் என்னுடைய பதில சொல்றேன், சரியா இருக்கான்னு பாருங்க. முதலாவதா நாங்க பார்ப்போம், இந்த அர்ச்சுனா ராமநாதன் போன்ற அரசியல்வாதிகளுக்கு பிவைடி சீலையன்சிஸ் வேண்டி ஓடுவதற்கு
புலம்பெயர் நாட்டில இருந்து காசுகளை அனுப்புறீர்களாக இருந்தால் ஏன் இந்த ஏழைகளுக்கு உங்களுக்கு வேண்டி அனுப்பலாம் என்பதுதான் என்னுடைய கேள்வி. அதுக்கு என்னுடைய பதில் என்னண்டா, அங்கதான் பிளவுறோம் நாங்க. என்னென்றால் இந்த அரசியல்வாதிகளை நம்புறோம் நாங்க. இந்த ஏழை சமூகத்துக்கு அரசியலால ஏதாவது செஞ்சிருவாங்களான்னு இந்த அரசியல்வாதிகளை நாங்க நம்புறோம். அதான்டாப்ப 2019 இருந்து 2026 வரைக்கும் நாங்க விட்டப்பல, நான் உட்படா நானே சொல்றேன். இந்த அரசியல்வாதிகளை எப்ப புலம்பெயர் சமூகம் ஆதரிக்காம விடுதோ, எப்ப இந்த அரசியல்வாதிகளுக்கு பணம் அனுப்புறத இந்த புலம்பெயர் சமூகம் துப்புரவாக நிப்பாட்டுகிறதோ, அங்க என்ன நடக்குமாட்டா, அரசியலும் இல்லாம போயிடும். சரிதானே? அங்க டீல் அடிக்க வேண்டி விட்டுருவாங்க. என்ன நடக்குமாட்டா, இந்த அர்ச்சுனா ராமநாதன் போன்ற இந்த அரசியல்வாதிகள் அடுத்த மொட்டு கட்சியினுடைய தேசிய பட்டியல்ல வந்துருவாங்க. அதான் ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட் டோக் தானே ராசா உங்களுக்கு. இதுக்கு பிறகு இப்படி ஒரு அரசியல்வாதி உங்களுக்கு நேரம் சொல்ல மாட்டான்னு நினைக்கிறேன். ஒரு 11 பார்த்து நான் சமூக ஊடகம்ல அந்த சமூக பேஸ்புக்ல வந்து எழுதியிருக்கு, அர்ச்சுனா ராமநாதன் திட்டமிடப்பட்டு இப்படி ரக்கினான்ன்றது சும்மா அக்குவர் ஆணிவரா பிரிச்சு எழுதியிருக்காங்க. 2024 தமிழ் மக்களோட மனசுல இருக்கிற ஒரு பிரச்சனை உண்டு, திட்டமிட்ட ரீதியில இவன் சாவச்சேரியில வந்து ஸ்டார்ட் பண்ணான் பாவி கல்லு. சரிதானே? அதாவது உண்மையாவே இங்க மருத்துவ மாஃபியா ஒன்று இருக்கிறது. அத இவன் அந்த நேரத்துல வந்து கைய வச்சான். கைய வச்சு திட்டமிட்டு பாலித மைபாலோடையும் ரணிலோடையும் சேர்ந்து கதைச்சு பிளான் பண்ணி தன்னை இன்டெடிக்ட் பண்ணப்பட்டு லைவ் போடப்பட்டு பொதுமக்களுடைய பெரிய ஒரு கில்லாவாக தன்னை மாற்றிக்கொண்டார். இந்த கல்லு மாட்டிக்கொண்டது மட்டுமல்லாமல் நேரடியாக அப்படியே அரசியலுக்குள்ள வந்தார். அதுக்கு இந்த சாவாச்சேரி சமூகம் இந்த அர்ச்சுனா ராமநாதனை ஏமாந்தது. சரிதானே? இந்த அர்ச்சுனா ராமநாதனுடைய பிளான் பண்ணப்பட்ட பித்தலாட்டமான இந்த மருத்துவ மாஃபியான டொப்பிக்க எடுக்கல இந்த சாவகச்சேரி சமூகம் ஏமாந்து இவனுக்கு சப்போர்ட் பண்ணியது. சப்போர்ட் பண்ணினதுல இதை பாவிச்சு கொண்டு இவன் ஒரு அரசியல்வாதியாக வந்தான். பாவிச்சு கொண்டு ஒரு அரசியல்வாதியாக வந்தான். வந்தத பிறகு மிகப்பெரிய பண முதலைகளுடைய தொடர்பு இவனுக்கு கிடைச்சது. கோடிக்கணக்கான பிறகு ஆனா ஒரு 2 கோடி போட்டு விடுங்கொண்ட, ஏண்டா போன 2 கோடி 2.5 கோடி போட்டு விடுறேன்னு சொல்லுகின்ற பெரிய பண முதலைகளுடைய, சிரிக்காம கேளுங்கடா, பண முதலைகளுடைய அடைக்கிறது, பண முதலைகளுடைய தொடர்பு உனக்கு கிடைத்தது. இதன் மூலம் என்ன செஞ்சான், இவன் பினாமிகளுக்கு இல்லாத கோடிக்கணக்கான சொத்தை பிரான்ஸ்லயும் கனடாவில், பிரான்ஸ்ல அண்ணன்காரன் ஒருத்தன் இருக்கிறான், கோடிக்கணக்கான சொத்துக்கு அதிபதி. பிரான்ஸ்ல இருக்கிற அந்த அண்ணன்காரன் பேர்லையும் லண்டன்ல இருக்கிற பேரை சொல்றேன் நான் உங்களுக்கு. லண்டன்ல வந்து இருக்கினா என்ன பேர் என்றால் என்னுடைய பெரியப்பாவினுடைய மகன் நரேந்திரா. சோ நரேந்திரா போன்றவர்கள், மற்றது கனடாவில் இருக்கிற முரளிதரன் உண்டு, உங்களுக்கு எல்லாம் தெரியாடா உண்மை தோறும், ஒரு 2 பேரும் பெரிய பணக்காரன். இவர்களுடைய பேருல இவர் காசை வந்து புலம்பெயர் நாடுல கொண்டே போட்டான். பாய் எத்தனை கோடி நினைக்கிறீங்க? ஒரு 20 கோடி பெறுமதியான இலங்கை காசை கொண்டே போட்டான். என்ன முதலைகளிடம் இந்த கான்ட்ராக்ட் வந்துச்சு. முக்கியமா இந்த கான்ட்ராக்ட் யார் என்றால் ரோ என்று சொல்லப்படுகின்ற இந்திய உளவுத்துறை தான் இந்த கான்ட்ராக்டை கொடுத்தது. அதாவது இந்த தமிழ் தேசியம் என்றதை என்ன முழுக்க அழிக்கவன், தமிழ் தேசியம் என்கிற ஒன்றை முழுக்க அழிக்க வேணும் என்ற கான்ட்ராக்ட் ஒன்று கொடுக்கப்பட்டது. அதன் மூலம் இந்த ராஜபக்சர்களுடைய நண்பனாக மாற்றப்பட்டான். பயங்கர கிருமி அர்ச்சுனா ராமநாதன் என்கிற பாராளுமன்ற உறுப்பினர் ராஜபக்சர்களுடைய நண்பனாக மாற்றப்பட்டு, அண்மையில கூட விஜய்க்கு நாமல் ராஜபக்ச வாழ்த்து தெரிவித்ததையும் இவனுடைய இந்தியா பயணத்தையும் பாத்தீங்கன்னு சொன்னால் எல்லாம் வந்து கோஆர்டினேட் ஆகும். சோ இவன் என்ன செய்யறான், திட்டமிட்டபடி இந்தியாவுல போய் அங்க போய் ஊடகங்கள்ல தமிழ் மக்கள்கிட்ட நல்ல பேரை எடுத்துக் கொள்றான். சரிதானே? அதாவது வந்து தான் தன்னுடைய தந்தை இழந்ததை பற்றி எல்லாத்தையும் கதைச்சு தமிழில போராளி ஆகிற ஒரு கதையை உண்ட கைகிறான். அதுக்கு பிறகு என்ன செய்யறான் என்றால், செங்கதிர் என்றவனுக்கு கிட்டத்தட்ட 5000 பவுண்ட்ஸ் காசை பிரான்ஸ்ல இருந்து இவன் செங்கதிருக்கு அனுப்புறான். செங்கதிர் யாருன்னு பாத்தீங்கன்னு சொன்னால் ஒரு பாடகர், அந்த காலத்துல விடுதலை புலிகளுடைய இயக்கத்தினுடைய உறுப்பினராக இருந்தவர். அவருக்கு உண்மையை சொல்றான் என்னென்றால், இவன் 2006 ஆகஸ்ட் மாதம் திட்டமிட்ட ரீதியா மாதிரி பாதை பூட்டுறதுக்கு முன்னமே இவன் கிளிநொச்சிக்கு போய் ராதா வான்காப்பு படியடியில ஒரு சிறப்பு பயிற்சி எடுத்தாள். இங்க பாருங்க, உள்ள இடத்துல காயம் இருக்கு, இந்த
விடுதலை முழுக்க காய் இந்த இப்படி பாத்தீங்கன்னா கம்பேரு ராதா பாதுகாப்பு படையணியில சிறப்பு பயிற்சி ஒன்று எடுக்கிறான். எடுத்துட்டு போட்டு விடுதலை புலிகள் வந்து 2006ஆம் ஆண்டு திட்டமிட்ட ரீதியில இவனை பேராதன பல்கலைக்கழகத்துக்கு 2007ஆம் ஆண்டு அனுப்புறாங்க. ஒரு ஷார்ட் டைமான ஒரு 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 பயிற்சி தான். ஆனா ஸ்டிங்கர்ல இருந்து ஜாம் வரைக்கும் ஆப்ரேட் பண்ணக்கூடிய நுழைஞ்சு உள்ள ஒரு கெட்ட கிருமி. சோ இவனை திட்டமிட்ட ரீதியில பேராதனைக்கு இவனை அனுப்புறான். பேராதனைக்கு அனுப்பும்படிக்குள்ள இவன் 2007ஆம் ஆண்டு ஜூன் மாத பகுதிகளில் நாவலப்பட்டிய போலீசாரால கைது செய்யப்படுறான். என்னதுக்கு கைது செய்யப்படுறான்? தன் உடமையில பிஸ்டல் ஒன்றை வைத்திருந்ததுக்காக நாவலப்பட்டிய போலீசாரால கைது செய்யப்பட்டு அதற்கு பிறகும் விடுதலை புலிகளுடைய தொடர்புகள் மூலமாக நாவலப்பட்டிய போலீசார்ல இருந்து இவன் அடுத்த நாள் காலமே விடுதலை செய்யப்படுறான். அவனுடைய புஸ்தகம் திருப்பி கொடுக்கப்பட்டு விடுதலை செய்யப்படுறான். அதற்கு பிறகு 2008ஆம் ஆண்டு ஆகஸ்ட் வரைக்கும் அவன் பேராதனை பல்கலைக்கழகத்தின் ஹாஸ்டல்லையே பெர்மனண்டா இருக்கிறான். வடிவளையம் போலும் அங்கேயே மண்ணுக்குள்ள அந்த பிஸ்டலை புதைச்சி வச்சிருக்கிறான். எங்கே என்றால் அது புதைச்சி வச்சிருக்கிற இடம் என்ன தெரியும்? ஹில்டாவுல இவன் இருந்த செகண்ட் விங்ல. செகண்ட் விங்குக்கு முன்னால ஒரு ஸ்விம்மிங் பூல் இருக்கு. அதுல ஒரு மாமரம் இருக்கு. அந்த மாமரத்துக்கு கீழே ஆயுதம் வந்து புதைக்கப்பட்டிருக்கிறது. அது இப்பவும் அங்கதான் இருக்கிறது. அர்ச்சுனா ராமநாதன் புதைச்ச ஆயுதம். சரிதானே? அதற்கு பிறகு 2008ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 2009 தானே விடுதலை புலிகள் திட்டமிட்ட ரீதியில விடுதலை புலிகளால பணம் செலுத்தப்பட்டு இவனுடைய கோர்ஸ் மாற்றப்பட்டு பல்கலைக்கழகத்துல டென்டல் ஃபேக்கல்டி என்றதை வந்து மெடிக்கல் ஃபேக்கல்டியாக மாற்றப்பட்டு திட்டமிட்ட ரீதியில 2008 ஆகஸ்ட் வந்து யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்துக்கு மருத்துவ பீட மாணவனாக வரான். இவனையும் வரவனும் 2 வருஷம் ஜூனியரா இங்க ஜோசிங்கடா ஜோசிங் இங்க வந்து சேர்றான். இங்க வந்து சேர்ந்தா பிறகு இங்க இவன் என்ன செய்யறான் என்றால் ஒட்டுக்குழுக்கள் சுகாங்கள் என்று சொல்லி பொய் சொல்லி இவன் தன் ஆயுதத்தால கன உண்மையான விடுதலை புலிகளை நேசிக்கிறார்கள் இவன் சுட்டு கொலை செய்யறான். இதுதான் உண்மை. இதுதான் இந்த அர்ச்சுனா ராமநாதனுடைய பின்புலம். அப்புறம் 2009ஆம் ஆண்டு விடுதலை புலிகள் மௌனிக்கப்படுகின்ற நேரத்துல செல்வராஜா கஜேந்திரனுடைய உத்தரவின் பேர்ல இவன் மறுபடியும் மௌனிக்கப்படுறான் 2024ஆம் ஆண்டு வரை. செல்வராஜா கஜேந்திரன் ராமநாதன் அர்ச்சுனா 2 பேருக்கும் இடையில இருந்த வங்கி இலக்கம் ஒன்றாக பேணப்பட்ட வங்கி இலக்கம் கூட இவன்கிட்ட இருக்குது. இவனுடைய பழைய டேட்டா எடுத்து பாத்தீங்கன்னா செல்வராஜா கஜேந்திரன் ராமநாதன் அர்ச்சுனா இணைந்து அதுல கிட்டத்தட்ட நாணயங்கள் அந்த காலத்துல 4.6 கோடி ரூபாய் எடுக்கப்பட்டு அது செல்வராஜா கஜேந்திரனாலதான் ஏடிஎம் கார்டு மூலமாக விட்ரோ பண்ணப்பட்டிருக்கிறது. பொய்யண்டா போய் தேடிப்பார். சரிதானே? அதற்கு பிறகு இவன் அரசியல்ல சேர சொல்ல இவன் அரசு 2009 விடுதலை புலிகளுடைய மௌனத்துக்கு பிறகு அரசியல்ல சேர சொல்ல அரசியல்ல சேராம ஒதுங்கி போறேன் என்கிற விதத்துல ஒதுங்கி போறான். 2024ஆம் ஆண்டு இவன் இதே செல்வராஜா கஜேந்திரனுக்கு எதிராக இந்த திட்டமிட்ட பிளான ரணில் மூலம் இங்கே இயக்கப்படுகிறான். ரணில் மூலம் பிளான் பண்ணி இறக்கப்படுகிறான். அந்த நேரத்துல இந்த நாமல் ராஜபக்சோட ஒற்றுமையாக இருந்த செல்வராஜா கஜேந்திரனாக்களை தவிர மிச்ச முழு அரசியல்வாதிகளும் இவனை அணுகுகிறார்கள். அந்த சாவச்சேரி பிரச்சனையில செல்வராஜா கஜேந்திரமார் போனவங்களும் இந்த இதுக்கு வரையில நீங்க ஜோதிச்சு பாருங்க. இதுதான் இவனுடைய பின்னணி. இப்போது இவன் இயக்கப்படுகிறது முழுக்க ரோவால தான் இயக்கப்படுகிறான். இவன்கிட்ட வெவ்வேறு நாடுகளின் ஏடிஎம் கார்டு கணக்கை இருக்குது பாக்கெட்டு. அதுகள்ல இருந்தான் பணத்தை எடுத்து செலவழிச்சு உன்னோட மிகப்பெரிய ஒரு தமிழினத்தை எரிக்கிற ஒரு இதுல இப்ப ஒர்க் பண்ணி கொண்டு இருக்கிறான். இந்த இதுலதான் அண்மைய தினத்துல இந்தியாவுக்கு போறான். இந்த ராமநாதன் அர்ச்சுனான்னு சொல்லப்படுகின்ற நபர் இந்தியாவுக்கு போய் இந்தியாவினுடைய அழைத்து தனிப்பட்ட பாதுகாப்பும் கொடுத்து இவனோட ஒரு ஒரு ஆயுதம் தாங்கின ஒருவரையும் இவனோட முழு நேரமே இந்தியா வைத்திருக்கிறது பாதுகாப்புக்காக. நீங்க போய் இந்தியாவில போய் பாருங்க, இடங்களை சிசிடிவி பாருங்க, பின்னால பிஎஸ்ஓ ஒருவர் இருப்பார், பப்ளிக் செக்யூரிட்டி ஆபீசர். இதுதான் இவனுடைய பின்புலம். இந்த பின்புலம் உள்ளவனுக்கு என்னப்பா காசு அனுப்புறீங்க? அவன் தான் கோடிக்கணக்கா இருக்குது. இது ஒரு பக்கம். சரிதான், நான் கதைக்க வேண்டிய பக்கங்களாவே அர்ச்சுனா ராமநாதனை நம்ப வேண்டாம். இது எப்படியே நம்பி அடுத்த மாகாண சபை தேர்தல்ல இந்த அர்ச்சுனா ராமநாதனை நாங்க வெளியேற்ற வேணும். நான் என்ன செய்யணும்? வெளியேற்ற வேணும். வெளியேற்றுவதற்காக இந்த அர்ச்சுனா ராமநாதனுக்கு எதிராக நாங்கள் வேங் பண்ண வேணும். இது ஒரு டீம் கதை.
உங்களுக்கு சிரிப்பு வந்திருக்கும், எனக்கு சிரிப்பு வந்திருக்கும். இது ஒரு டீம்ன்ற கதை. இந்த கதையில முடியாது. இந்த டீம் இப்ப ஒரு முக புத்தகங்கள்ல போஸ்டர்ல போடும், என்னண்டா அர்ச்சுனா ராமநாதனுக்கு இந்தியா தடை விதித்திருக்கின்ற பொய்யான போஸ்டர் இதே போடுறதன் மூலம் மறுபடியும் இந்தியாவுக்கு இவன் போய்க்குள்ள அங்க இவனுடைய திட்டமிட்ட செயல்கள் எல்லாத்தையும் வெளிப்படுத்துறதுக்காக தான் அந்த போஸ்ட். அர்ச்சுனா ராமநாதனுடைய பாஸ்போர்ட் முடக்கப்பட்டதா இந்தியாவுல, அர்ச்சுனா ராமநாதன் இந்தியாவுக்கு போயிடாதா. ஏன் இந்த அர்ச்சுனா ராமநாதனுக்கு இந்த குத்தி முறிவு? நீங்களேண்டா கற்பனை பண்றீர்கள், நானே எடுத்து தரேன்டாப்பா. இத ஐபிசியில இனி அடுத்த ஒரு ப்ரோக்ராமா போடுங்கடா. ஏனென்றால் பல நேரங்கள்ல இந்த கதை எழுதுறதுல எனக்கு சரியான இன்ட்ரெஸ்ட். சோ தயவு செய்து ஐபிசியில அடுத்த ஒரு டான் டிவியில அடுத்த டாபிக்கா இதுல போடும். சீரியஸான விஷயத்துக்கு வருவோம். இங்கால மற்ற பக்கம், இந்த பக்கம் இந்த கண்ணில்லாத கை இல்லாத அண்ணன் சரிதானே. இவர்களுக்கு இந்த வரைக்கும் காசு அனுப்பப்படுவது இல்லை. இவர்களை ஏன் போராளிகளை யாருமே பார்க்கிறேல, ஏன் போராளிகளுக்கு என்ற ஒரு நிதியம் ஒன்று இந்த வரைக்கும் உருவாக்கல. அதுக்குரிய காரணத்தை சொல். இது கொஞ்சம் சீரியஸான கதை. ஏனென்றால் இந்த விடுதலை புலிகள் 2009 மௌனிக்கப்பட்ட உண்மையான தலைமைத்துவம் இழந்த பிறகு இந்த விடுதலை புலிகள் என்றும் ஒவ்வொன்றும் உணர்வோட உள்ளவன் உணர்வோட தான் இருக்கிறாங்க. அவன் வெளியான வாரே மௌனிக்கப்பட்டு போட்டாங்க. வெளிநாட்டுக்கு போனவன் குளர்வானது வேற பிரச்சனை, உணர்ச்சி உள்ளவன் குளர்வான் தானடா, பாதுகாப்பான இடத்துல இருந்தான். தாயகத்துல இருக்கிற ஒவ்வொரு விடுதலை புலியும் மௌனிக்கப்பட்டுட்டு அது கஞ்சிக்காமல் மௌனிக்கப்பட்டு, அதுக்குரிய பிரதான காரணங்கள் என்னென்றால் வறுமை, பாதுகாப்பு இல்லாத தன்மை, எதிர்காலம் சூனியமாக இருக்கிற நிலைமை. இதாலதான் இந்த விடுதலை புலிகள், உண்மையான விடுதலை புலிகள் மௌனிச்சிட்டாங்க. எனக்கு எடுத்து அழுகிறாங்க, தம்பி உன்ன கவலையா இருக்குடான்னு சொல். அடி தம்பி ஏன்டா அப்படி இருக்கிறாய், ஐயோ ஐயாவா தெரியும், ஏண்டா உனக்கு இந்த நிலைமை வருதா, இவங்க திட்டுறப்பா கவலையா இருக்கலான்னு அழுகிறாங்களான்னு வேற அழுகிறீர்கள். இதை நான் பார்க்கிறேன். இந்த சோசியல் மீடியா நான் சொல்லி கொடுக்குறேன். இந்த சோசியல் மீடியாவில் என்ன செய்யும்? உண்மையான விடுதலை புலிகள் இங்க ஏழைகளாகவும் வறுமைகளாகவும் பாதுகாப்பில்லாத நிலைமையாகவும் மன அழுத்தங்கள்லையும் முக்கியமாக பிடிஎஸ்ஏல போஸ்ட் ட்ரோமேட்டிக் ஸ்ட்ரெஸ் டிசார்டர் பிடிஎஸ்டியில சரியா கஷ்டப்படுறாங்க. போஸ்ட் ட்ரோமேட்டிக் ஒரு நிகழ்ச்சி வந்து தாங்கில நடந்த பிறகு ஸ்ட்ரெஸ் டிசோர்டர், அந்த ஸ்ட்ரெஸ்ஸால வர டிசோர்டர்ல சிசோப்னியா மேனியா அப்படி இப்படின்றது பாவம் மனநோயால பாதிக்கப்படுதுகள். அந்த கடைசி நேரங்கள்ல அடிபாட்டில் நின்றபடியால் கொடுக்கும். இதுல ஒரு கொஞ்சம் இருக்கு என்னண்டா, இது கொஞ்சம் மண்டை உள்ளது சரிதானே. இது கொஞ்சம் மண்டை உள்ள கூட்டம். இது வெளியால வந்த உடனே வவுனியாளர்கள் இடத்தங்கள் முகாமில் பட்டாரண்டு தன்னை மாற்றிக்கொண்ட ஒரு நெறி கூட்டம். விடுதலை புலிகள்ல விசுவாசமாகவும் இருந்திருக்கும் அந்த காலத்துல. ஆனா இது வாழ தெரிஞ்சது. இது என்ன செய்தண்டா இப்ப முழு விரோதியா மாறிச்சு. முக்கியமான உதாரணம் இந்த மனநோயாளி இன்பராசா போன்றது சரிதான். என்னோட எடுத்து கோல் பண்ணி தம்பி நீ எங்களுக்கு உதவி செய்யறாண்டு எல்லாம் எடுத்து பிச்சை கேட்ட நாய் சரிதான். இந்த மனநோயாளி இன்பராசா. மற்றது இந்த அரவிந்தன் சொல்லி ஒரு ஆள் தெரியுது. அவருடைய பேக்ரவுண்ட்ல நான் ஸ்டடி பண்றோம், ரோட்ட கேட்டிருக்கோம். இவருடைய பேக்ரவுண்ட்ல நாங்க 6 லட்சம் சரிதான். சரி, இந்த 1-2 புலி போராளிகள் என்று சொல்லிக்கொண்டு புலியா இல்லையா பூனையா என்ன தெரியாது, இவனுங்களால புலம்பெயர் சமூகம் இந்த போராளிகளை மதிக்கிறதே இல்லையடா. அதான் உண்மை. புலம்பெயர் சமூகம் இந்த போராளி என்ற பேரை கேட்டாலே விசருது. ஏனென்றால் வெளிநாட்டுல இருக்கிற 1-2 கூத்தாடிகளுடைய வேலையால சரிதானே அங்கங்க துவக்க கொடுத்து அடிபட்டாங்களோ என்ன தெரியாது. அப்ப அவங்க போராளிகள் இப்போ ஒரு மனநோயாளிகள் அவ்வளவுதான். புலம்பெயர் நாட்டில் இருக்கிற ஒரு சில மனநோயாளிகளால யதார்த்தமாக சாதாரண தமிழ் மக்கள் இவங்களை எதிர்க்கிறாங்க. இவன் அண்ணாதான் போய் செத்து இருந்தா கூட இயக்கத்துல இவங்களை எதிர்க்கிறாங்களோ. நல்ல உதாரணம் சொல்றேன். எனக்கு பிரான்ஸ்ல இருந்து கோல் வருது, தம்பி பிரான்ஸ்ல கொண்டே மாவீரர்களுக்கு அக்காண்ட படத்தை வைக்கிறதுக்கு €400 கேட்டாங்கள்றாம். நான் அதால விட்டுட்டேன். நாங்கள் இவங்கள்ட்ட இந்த போராட்டங்களுக்கும் போறதுக்கு இந்த மண்ணாடிக்கு போறதுக்கு விட்டுட்டாங்க. ஆகவே இந்த புலம்பெயர் நாட்டில் இருக்கிற ஒரு பரதேசிகள் 1-2 புலி என்கின்ற துவாரகா குரூப், துவாரகா இல்ல குரூப், பிரபாரன் குரூப், பிரபாரன் இல்ல குரூப், பொட்டம்மான் குரூப், பொட்டம்மான் இதெல்லாம் தொழிலாகவே செய்கிறார்கள். இதாலதான் உண்மையான காரணம். பொதுமக்களுக்கு கண்ணிலேயே காட்டுதில்லை இந்த புலி என்கிற கதை. அதுதான் விளைவுகளும். புலம்பெயர் நாட்டில் இருக்கிற சாதாரண மக்களுக்கு
அசைலம் எல்லாம் கிடைச்சிருக்கிறவனுக்கு இந்த புலி என்ற கதை கண்ணிலேயே காட்டுது. இரண்டாவங்க நாதாரியல் சுவிஸ்ல 2ஆ கொண்டாடுறது, பிரான்ஸ்ல 2ஆ கொண்டாடுறது, கனடாவில் 2ஆகும். ஒரு ஒற்றுமை இல்லா கூட்டம். ஒவ்வொரு டேஷும் நச்சு கொண்டு தான் டேஷ் உண்டு. அப்ப என்ன செய்யறது? ஒவ்வொரு டேஷுக்கும் பிரபாரன் என்ற நினைப்பு. சோ இந்த டேஷுகளாக புலி என்கின்ற வார்த்தையை தமிழ் சமூகம் உண்மையாகவே கவலையோட சொல்றேன், சரியான வேதனையோட சொல்றேன். அந்த புலி என்கின்ற மத்தா குறைக்கு இங்க இருக்கிற இந்த பக்கம் இந்த அர்ச்சுனா ராமநாதன் போன்ற அரசியல்வாதிகளால் யாரு சாணக்கிய சுமந்திர புலியே வேண்டாண்டா சாமி என்ற நிலைமைக்கு பொதுமக்கள் வந்திருக்கிறார்கள். இந்த கதை உண்மையா இல்லையான்றது இருக்கிற பின்னூட்டல் நீங்க வச்சு பார்க்கலாம். புலியே வேண்டாம், இந்த கதையே வேண்டாம், தமிழீழமே வேண்டாம். இங்க இலங்கையில இருக்கிற ஒவ்வொருத்தனும் சரிதானே வெட்டி வெட்டி போடுவாங்க அந்த துண்டு. இலங்கையில இருக்கிற ஒவ்வொருத்தரும் சிந்திக்க ஆரம்பிச்சான். நீ ஒன்று மன நிப்பாட்டுங்க, அடிபடி சிதைஞ்சதாமா அப்பா சித்த எல்லாம் காணும். நீங்க அரசியலுக்கு புலி புலி என்ற நிப்பாட்டுங்க. ரெண்டு அந்த நிலைமைக்கு 93,000 போட் ஒரு வடக்கு கிழக்க பிரிச்ச ஒருத்தனுக்கு 93,000 போட் விழுந்திருக்கா யோசிச்சு பாருப்போம். நான் சொல்ல தேவையில்லை உங்களுக்கு மேல. இதுதான் இதனுடைய ஜதார்த்தம். இதாலதான் இந்த பக்கம் உண்மையான போராளிகளுக்கு உதவி செய்யறதுக்கு யாரும் விரும்பல. இந்த பக்கம் அர்ச்சுனா ராமநாதன் போன்ற போராளிகள் இங்கே போராளிகள் இல்ல, போராளிகள் இல்லையா டவுட்டே வந்துட்டு, போராளிகள் அல்லது அரசியல்வாதிகள் இங்கே பணம் கூட்டி வளர்க்கப்படுகிறார்கள் பொதுமக்களால. என்ன இந்த புலிப்பக்கம் இந்த நம்பிக்கை, இந்த நாயல் கழுத புலியலாக மாறினா பிறகு இந்த பக்கம் இருக்கிற நம்பிக்கை போயிட்டு. சோ இந்த பக்கம் பொதுமக்கள் நினைக்கிறாங்க, ஓகே இவன மாதிரி ஒருத்தனை கொண்டுதா வைத்தியசாலையில ஊழல் நடக்காதா? அது என்னோட இப்ப 2013ஆம் ஆண்டுல இருந்து 2025ஆம் ஆண்டு ஆடிட் ரிப்போர்ட் தான் மேசையில வந்து இருக்குது. சரிதானே? ஜனாதிபதி செயலகம் கடிதம் போட்டுருக்குது, இன்கொயரி பண்ணு. சோ எல்லாத்துக்கும் காலம் எடுக்கும். அது ஜனாதிபதி என்ன இல்லையோ எனக்கு தெரியாது. ஆனால் இதுதான் உண்மை, இதுதான் உண்மை. சரிதானே? அதனாலதான் இங்கால இருக்கிற இந்த அர்ச்சுனா ராமநாதன் கிட்னி போயிட்டு என்று சொல்றாங்களுக்கு கோடி கோடியா காசு ஓட்டுது. இங்கால புலி என்று சொல்றவனை சமூகம் திருப்பியே பார்க்குதில்லை என்றால் இந்த 2 நாதாரிகளுடைய வேலையாளதான். இதுதான்டா அரசியல் ஜதார்த்தம். இதுதான் யாழ்ப்பாணத்துல இருக்கிற அரசியல் ஜதார்த்தம். யார் என்ன சொன்னாலும் இதுல என்ன கேள்வி கொமெண்ட் அடிச்சாலும் நீங்கள், இதுதான் அரசியல் ஜதார்த்தம். இந்த அரசியல் ஜதார்த்தத்துல இருந்து எப்படி எங்களோட சமூகம் முன்னோக்கி போக போறன்றத அர்ச்சுனா ராமநாதனுடைய ஆட்டங்கள்ல இருந்து நீங்க பார்க்கலாம். நன்றி வணக்கம்.